மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை குறித்தான பல்வேறு விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அப்போலோ மருத்துவமனையுடைய அறிக்கைகளையும் அதே போல எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய அறிக்கைகளையும் சேர்த்து அதன் மூலமாக ஒரு அறிக்கையாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 8ஆம் தேதி இதற்காக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி அமைக்க ஒரு அறிவித்திருக்கிற நேரத்தில் இந்த அறிவிப்புகளும் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயமாக பேசப்படுறதுங்கிறது இன்றைக்கு மக்கள் பிரச்சனையாக இருப்பது தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த வேட் வரி விதிப்பின் மூலமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. வழக்கமாக மத்திய அரசாங்கம் வரி உயர்த்தும், அதன் மூலமாக விலை உயர்வு என்பது ஏற்படும். இப்போது 2007க்கு பிறகு தமிழக அரசாங்கத்தினுடைய வரி உயர்ந்து அதன் மூலமாக பெட்ரோல் டீசல் இரண்டினுடைய விலையும் உயர்ந்திருக்கிறது. இந்த விலை உயர்வு என்பது பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இதை தவிர்த்திருக்க முடியாதா? ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சாமானியர்கள், ஒரு பக்கம் பால் விலை உயர்வு, இன்னொரு பக்கம் ரேஷன் கடைகளில் கிடைக்காத பொருட்கள் கிடைக்காத நிலை, இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த விலை உயர்வு என்பதும் சாமானியர்களை பாதிக்கும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அது குறித்து பேச இருக்கின்றோம். திரு செல்வராஜ், தொடக்கத்தில் உங்கள்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த வரி உயர்வை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்க முடியாதா? அதாவது இப்போ வாட் வரிங்கிறது அந்த மதிப்பு கூட்டு வரி வந்ததுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் ஒரே வரியாக போட்டுறாங்க. இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் கிடையாது, சேல் டேக்ஸ் கிடையாது, சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் ஒரே டேக்ஸ் ஆகும்போது அது எல்லாம் ஒன்றா சேர்த்தும் போது ஒரே வரியாக வரும்போது தமிழகத்துக்கு எல்லா மாநிலங்களிலும் இழப்பு வருதுங்கிறதா இவ்வளவு நாள் அதனுடைய இழுவரியாக அது இருந்த காரணம். இப்போ அதை அமுல்படுத்துறது முடிவெடுத்ததுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஒத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலமும் விட்டாங்க. நாமளும் அதில் அவங்க காம்பன்சேஷன் அதுக்கு அந்த இழப்பீடை ஒரு 6 வருஷத்துக்கு நம்ம இழப்பீடு இல்லாத அளவுக்கு ஈடுகட்டுறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த பெட்ரோலிய துறையில் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் இந்த டேக்ஸ் போடாமல் மாநில அரசு இப்போ போட்டிருக்கிறது எல்லா மாநிலத்திலும் இந்த வாட்டு வரி முன்னதாக போடும்போது இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சேர்த்திக்கிறது 34 ரூபா பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 25 ரூபாங்கிறது மாதிரி இப்போ இந்த வரி மட்டும் வருது. இதுல சதவீதம். கேரளாவில் 33 ரூபா 97 பைசா 1 லிட்டர் பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 26 ரூபா 80 பைசா இப்போ இந்த வாட்டு வரினால ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் 36 ரூபா 50 பைசா பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 24 ரூபா 95 பைசா ஏற்றிருக்காங்க. தெலுங்கானாவில் 35 ரூபா 20 பைசா பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 27 ரூபா ஏற்றிருக்காங்க. ஆந்திராவில் உங்களுக்கு மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிற தமிழக அரசாங்கம் மற்ற மாநிலங்களை முன்னுதாரணமாக தென்னிந்தியாவிலேயே 5 மாநிலத்தில் நம்ம மாநிலத்தில் தான் டாக்ஸ் ஏற்றியும் கூட விலை கம்மியா இருக்குதுன்னு சொல்ல வர்றோம். மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டு வரினால இது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் போது இது வேற ஒன்றுமே பண்ண முடியல. இதனுடைய விளைவு இதுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா என்னுடைய கருத்து, எங்க கட்சியினுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து, உலகம் பூரா பெட்ரோல் டீசலுக்கு 2014க்கு முன்னாடி இருந்தது $140 ஒரு பேரல் கச்சா எண்ணெய். இன்னைக்கு $35 $40 $45 ஏறல. 3ல் 1 பாக விலை தான் விற்கிது, 2 பாக விலை கம்மியாச்சு. எல்லா உலக நாடுகளும் டீசல் பெட்ரோல்ல விலை இறங்குச்சுன்னா அந்த நாட்டு மக்களே பயன்படுகின்ற விதத்தில் பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணா பெட்ரோலிய நிறுவனங்கள் 4 நிறுவனமும் சேர்ந்து நேரடியா மத்திய அரசாங்கம் விலை உயர்த்திய போதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டது என்ன? சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் நீங்க ரிவர்ஸ் எடுக்கணும், உடனடியா நீங்க அதை திரும்ப பெறணும், ரோல் அவுட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு மாநில அரசாங்கம் அதே கருத்துக்களை இன்னைக்கு ரொம்ப கம்மியாயும் கூட 4 பெட்ரோல் நிறுவனங்களும் நேரடியா ஒரு நிமிஷம் அது நேரடியா விலை நிர்ணயம் பண்ணிடுறாங்க. இதுல முதல்ல மத்திய அரசு மானியம் கொடுத்துட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணாங்க, இவங்க மானியம் எல்லாம் நேரடியா மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்களோ இல்லையா, கேஸுக்கு மட்டும் அந்த 10 லட்சம் குடும்பத்துக்கு போடுறாங்களோ இல்லையா. இந்த பெட்ரோல் டீசல்ல யார் பெட்ரோல் பங்க்ல அடிக்கிறவங்களுக்கு கணக்குல போடுறதும் இல்ல. 2007 இவ்வளவு நஷ்டம் இதுல மத்திய அரசு தலையிட்டு பெட்ரோல் டீசல்ல கொடுக்கிற விலையில அங்க வாங்குற விலைக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் வரி குறைப்பு செய்தது. இதே விஷயத்துல வரி குறைப்பு தமிழ்நாட்டுடைய வரியை குறைத்தாங்க. அன்னைக்கு நீங்க உலக பொருளாதார சந்தையில எவ்வளவு ரூபாய் ஒரு பேரல் வித்தது? திரு ரவிக்குமார் கேட்கலாம், சொல்லுங்க திரு ரவிக்குமார். இல்ல இப்போ 2008ஆம் ஆண்டு டீசலுடைய வரி விதிப்புங்கிறது வாட்டு குறைக்கப்பட்டது. 21.43% 2008 தான் குறைக்கப்பட்டது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2008 தான் உலக அளவில் பீக்கில் இருந்தது. ஏன்னா வளைகுடா நாடுகளில் போர் அபாயம், போர் அச்சம், உற்பத்தியை அவங்க செய்ய முடியல. அதனால் ஏராளமாக $140 மேலே அங்கே பேரலுக்கு விலை போச்சு. அப்போ இவங்க இங்கே சமாளிக்கவே முடியல. அந்த நேரத்தில் மத்திய அரசு விலை உயர்த்தும் போது
அப்போது இருந்து தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த சுமையை வந்து மக்கள் மேலே சுமத்த வேணாம்னு சொல்லி விலையை குறைச்சாங்க. 25லேருந்து 21.43% குறைச்சாங்க. 2011 திருப்பி அதே மாதிரியான ஒரு நிலை வரும்போது அன்னைக்கும் வந்து இதே மாதிரி இந்த 27% வந்து 30% 27% அன்னைக்கு இருந்த அரசாங்கம் வந்து குறைஞ்சிது. ஆனால் இன்னைக்கு வந்து 27 வந்து 34% ஆகும், அந்த 21.4.3 வந்து 25% இப்போ உயர்த்தி இருக்கிறதுங்கிறது எந்த விதத்தில்? ஏன்னா இப்போ வந்து $53 தான் நேற்று நிலவரம். பெட்ரோல் இது கச்சா எண்ணெயோட பேரல் வந்து $53 தான். அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலை 20 ரூபாய்க்கு கொடுக்கணும், டீசல்லாம் ஒரு 15 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாநில அரசும் மத்திய அரசும் போட்டி போட்டுக்கிட்டு மக்கள் மேலே சுமை. இப்போ 1 லிட்டர் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா 25 ரூபா மாநில அரசுக்கு போகுது. இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு ஏற்கனவே வறட்சியாலையும் மக்கள் வந்து எவ்வளவு கடுமையான நெருக்கடியில் இருக்கிறாங்கங்கிறது தெரியும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவங்க மேலே வந்து ஒரு சாதாரண மக்கள் மேலே இந்த சுமையை சுமத்துறது நியாயமா? அது மட்டும் இல்லை, இந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினீங்கன்னாவே அது ஸ்பைரலாக எல்லாத்துலேயும் அது வந்து அந்த எஃபெக்ட் வரும். ஏன்னா விலைவாசி ஏற்றத்துக்கான எல்லாத்துலேயுமே அதனுடைய விலை வந்து ரிஃப்ளெக்ட். ஏற்கனவே தனியார் பால் 5 ரூபாய் லிட்டருக்கு உடனே உயர்த்தப்பட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னே இப்பயே இதை உயர்த்துறவங்க பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறாங்கங்கிற பயம் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்போ இவங்க பட்ஜெட்டு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே 4.5 லட்சம் கோடி வந்து நிதி நெருக்கடியில் நிதி சுமையில் தமிழக அரசு இருக்கும்போது, ஆக இது வந்து இது ஒரு முன்னோட்டமாக இருக்குது. இன்னும் பல வரி விதிப்புகள் இன்டைரக்டா நேரடியாக அறிவிக்க மாட்டாங்க, இன்டைரக்டா வரப்போகுது அப்படி என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இது பார்க்கப்பட்டது. ஷியாம் சேகர், உங்களுடைய பார்வை இந்த வரி விதிப்புகள், இந்த விலை உயர்வுகள் தவிர்க்க முடியாததா இருக்குதா? மத்திய மாநில அரசுகளுடைய வரி விதிப்பு என்பது கூடிக்கொண்டே போகுது. அப்புறம் ஏற்கனவே ஆயில் பிரைசிங் வந்து கம்பெனிஸ் கிட்ட கொடுத்தாச்சு. அது வந்து ஆயில் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியான பார்வை இருக்காது, வெறும் வியாபார பார்வை தான் இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நேரத்தில் இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய விலை உயர்வு இருக்கு. உங்களுடைய பார்வை இல்லை? இதுல வந்து இந்த வரி வந்து ஆயில் கம்பெனிக்கு போறது இல்லை, முதல்ல இது அரசாங்கத்துக்கு போறது. நிதி கட்டமைப்பு ஒன்று இருக்கு. அரசு வந்து எங்க இந்த நிதி ஏற்படுத்துறாங்கன்றதுல வந்து இந்த எண்ணெயில பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்கள் மீது சுமத்தப்படும் வரி வந்து ஒரு முக்கிய அங்கம். இப்ப தமிழகத்துல பல விஷயங்கள், ஒன்று வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரி, அதோடைய பதிவு சார்ந்த இன்கம் இருக்கு. அப்புறம் வந்து நுகர்வு சார்ந்த, அதாவது டாஸ்மாக் போன்ற விஷயங்கள் இருக்கு. அது தவிர சேல்ஸ் டாக்ஸ் வேட்டுங்கிறது இருக்கு. இதெல்லாம் ஒரு அங்கம் இருக்கு. இதுல வந்து எது முக்கியமான அங்கம்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ ஐட்டம், முக்கியமான அங்கம், மதிப்புல அதிகமான விஷயம், நுகர்வு அதிகமாக இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். ஸோ உங்கள் பட்ஜெட்டில் வந்து பற்றாக்குறை விழும்போது ஈஸியாக இதை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும். தமிழகத்தில் என்ன நடந்ததுன்னா, உங்களுக்கு அந்த கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது உங்களால் வந்து பட்ஜெட் வளர்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நிறைய சமூக திட்டங்களை ஏற்படுத்தினோம், நிறைய செலவீனங்கள் செய்தோம். அது இதுக்கு மேலே அந்த வரவை வச்சு நம்ம இன்னும் கடனையும் அதிகமாக வாங்கினோம். ஸோ வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனரி, விரிவாக்கக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கையை வந்து தமிழகம் வந்து கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக கடைபிடித்து வருது. இன்று உலக பொருளாதாரம் சுருங்குகிறது, நம்ம நாட்டிலேயே பொருளாதாரம் ஓரளவு சுருங்கி இருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கச்சா எண்ணெய் விலையும் குறையும் போது உங்களால் வந்து அந்த வரி இல்லாமல் உங்களால் ஆட்சியே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. இப்போ மத்திய அரசு வந்து ஏற்றி இருக்காங்கன்னாக்கா என்ன காரணம்னா, அவங்க ஆட்சி முறையில வந்து அவங்க பற்றாக்குறையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள வைக்கணும். வைக்கலன்னா அந்த அரசுடைய கிரெடிபிலிட்டி போயிடும். அவங்களுக்கு பேரல் $140 விற்ற அன்னைக்கு அவ்வளவு இல்லையே அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து. ஒரே ஒரு நிமிஷம், பேரல் $140 விற்ற போது காங்கிரஸ் கடினமான முடிவுகளை எடுக்க தவறியது. அவங்க எடுக்கல. அதுக்கு என்ன காரணம்? மக்கள் மேல சுமை வைக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. ஆனா அதோடைய பிரதிபலிப்பு என்ன ஆச்சுன்னா, உங்க ரூபாயுடைய மதிப்பு சரிந்தது. வெளிநாட்டுக்காரர்கள் நம்மளோட செய்யக்கூடிய தொழில் முறைகள்ல வந்து பல மாற்றங்கள், ஆர்பிஐ சந்திச்ச அந்த சிக்கல்கள், வெளிநாட்டில் இந்திய ரூபாயுடைய மதிப்பு எப்பெல்லாம் சரிஞ்சது உங்களுக்கு தெரியாது இல்ல? இப்போ சமீப காலங்களில் தான் அந்த சரிவு என்பது அதிகமா இருக்கிறது. அது காரணம் வந்து என்னன்னா, நீங்க பற்றாக்குறையை வந்து உங்க நிதி பற்றாக்குறையை கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கலன்னா நிச்சயமா அதனால வந்து பெரிய பாதிப்புகள் வரும். அது மத்திய அரசாங்கத்தினுடைய எஃபெக்ட் இப்பதான் அது பாதிப்பை சந்திக்குது. நீங்க நான் சொன்னதே நீங்க புரிஞ்சுக்கல. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க வந்து டெபிசிட் வளர்த்துட்டே போனாங்க, கடன் அதிகப்படுத்திக்கிட்டே போனாங்க. அரசுடைய கடன்கள் கூடியது. பற்றாக்குறைனா எங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அரசுக்கு பற்றாக்குறை வந்தா அது எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் இல்லையா? நீங்க வந்து பற்றாக்குறை தான் யார்கிட்ட தான் நீங்க பணத்தை வந்து ஏற்படுத்தணும். அந்த பணம் எங்கேருந்து வருதுன்னா
அது கடன்கள் மூலமா தான் வருது. அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, இதுதான் சோர்ஸ். இதுக்கு நீங்க வந்து இந்த வருஷமே நீங்க வந்து செலவு பண்ண பணம் தான் அந்த பற்றாக்குறை. இதையே நீங்க நாளைக்கு வரக்கூடிய நிதியிலேருந்து அதுக்கு வட்டி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் வந்து எந்த அரசுகிட்டயும் இன்னைக்கு வந்து நிலைமை வந்து சீராக இல்லை, அவங்களுக்கு அதுக்குரிய சக்தி இல்லை. மத்திய அரசு ஏன் இன்னைக்கு விலையை ஏற்றி வைக்கிறாங்கன்னா இந்த அடிப்படையில் தான் பற்றாக்குறையை ஓரளவு கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் செய்யறாங்க. தமிழக அரசு பல காலமாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எந்த அளவுக்கு உங்களால பற்றாக்குறையை வைக்கலாமா 3% சொல்றீங்கன்னா அந்த கிட்ட கொண்டு போய் நெருக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு பத்திரப்பதிவு எல்லாத்துக்கும் இன்னைக்கு பத்திரப்பதிவு நின்னு போயிடுச்சு. தமிழக பொருளாதாரம் இன்னைக்கு வறட்சியினால வந்து உங்களுக்கு எல்லா நுகர்வும் குறைஞ்சு போச்சு. உங்க வேட் வசூலும் சரிந்து விட்டது. ஏன்னா நீங்க வந்து உங்க டாஸ்மாக்ல நீங்க 1000 கடையை மூடுறீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில எல்லா பக்கமும் நெருக்கடி வரும்போது அரசு ஈஸியான ஒரு டிசிஷன் என்ன? இதை ஏத்துறது தான். அந்த முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு டாஸ்மாக் கடை 1000 கடையை மூடினதுனால வருமானம் குறைஞ்சுதாங்கிறத நீங்க இனிமேதான் புள்ளி விவரங்கள் வரணும். அந்த டார்கெட் அப்படியே தான் இருக்கு. அதை நம்ம வந்து என்னுடைய கணிப்பு என்னன்னா அப்படி அதனால இது வந்து என்னுடைய கணிப்பு என்னன்னா கடந்த ஒரு வருஷமாக அதாவது என்னுடைய கணிப்பு இந்த நிதி ஆண்டுல வந்து அரசுடைய வருவாய் வந்து பெருவாரியாக குறைந்திருக்கிறது. அரசுடைய வருவாய் குறைஞ்சிருக்கு. யாருமே வருவாய் குறைஞ்சிருக்கு. அதை பத்தி பொதுவெளியில யாருமே 67% வந்து வருவாய் குறைஞ்சிருக்கு அரசாங்கத்துக்கு, தமிழக அரசாங்கத்திற்கு. அது இன்னும் ஏற்கனவே கடன் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி நான் திரும்ப கேட்கறது தான், ஒரு அரசாங்கத்தினாலேயே இந்த கடனை எல்லாம் சமாளிக்க முடியாத போது சாமானியர்கள் மேல திரும்ப திரும்ப இதை கொண்டு போய் தள்ளி அவர்கள் ஏற்கனவே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள்ல இது கூடுதலாக வருமா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை அரசாங்கம் இப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியுமாங்கிற அடிப்படையில நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பணம் எங்கிருந்தாவது வந்தாதான் அரசு நடத்த முடியும். கடன் வாங்கி அரசு நடத்தினாக்கா அந்த அரசுடைய கிரெடிபிலிட்டி பணம் வந்து சாமானியர்கள்ட்ட அல்லது இவர்கள்ட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் அரசாங்கம் எடுத்துதான் செய்யணும். வேற எங்க எடுப்பாங்க சொல்லுங்க? வருமானத்திற்கான வேறு வழிகளே இல்ல. திரு நாராயணன் குறுக்கிட வரும். இல்ல இதுல எனக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்க கூடுதலா டைம் கொடுக்கணும். இல்ல அடுத்து இன்னொரு பெரிய சப்ஜெக்ட் பேசணும். அதனால சுருங்க சொல்லி விளங்க வைக்கிற திறமை உங்களுக்கு உண்டு. சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு க்ரூட் ஆயிலினுடைய விலை, கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு லிட்டர் 25 ரூபாய். நாம எல்லாருமே இந்த டாலர் பேரல் எல்லாம் பேசுறோம், அது வேண்டாம். 25 ரூபாய். இதுல என்ட்ரி டாக்ஸ், நுழைவு வரி, இந்த மாதிரியான ரிஃபைனரி ப்ராசஸிங் இதெல்லாம் 3 ரூபாய் 62 காசு. இதுல டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரைட்டு 2 ரூபாய் 72 காசு. ஆக மொத்தம் 31 ரூபாய் 54 பைசா. இதுல ஒரு 5 பைசா 10 பைசா வித்தியாசம் வரலாம். எக்ஸைஸ் டியூட்டி கலால் வரி 21 ரூபாய் 48 பைசா. இதுல இந்த கலால் வரி 21 ரூபாய் 48 காசுல மாநில அரசுகளுக்கு 9 ரூபாய் போயிடுது, 42% போயிடுது. இதற்கு பிறகுதான் கமிஷன் டு பெட்ரோல் பம்ப் டீலர்ஸ் 2 ரூபாய் 58 காசு ஒரு லிட்டருக்கு. இப்போ இந்த வேட் 27 இருந்து 34 ஆனதுனால இன்னைக்கு தமிழக அரசுக்கு 19 ரூபாய் வேட் மூலமா வரியும் 9 ரூபாய் கலால் வரி மூலமா வருது. 28 ரூபாய், 70 ரூபாய் பெட்ரோலுக்கு 28 ரூபாய் தமிழக அரசுக்கு ஒவ்வொரு சாமானிய மனிதனும் பெட்ரோல் நுகர்வோரும் போடும்போது கொடுக்குறாங்க. இதுல அந்த 21 ரூபாயில வந்து 12 ரூபாய் மட்டும்தான் மத்திய அரசுக்கு போகுது. இதுதான் விஷயம். 15 ரூபாய் வரும் நினைக்கிறேன். 24% போகும்போது ஆல்மோஸ்ட் அரசாங்கத்திற்கு தமிழக அரசாங்கத்துக்கு கிடைக்கிறதுல 12 ரூபாய் 20 காசு வரும் மத்திய அரசாங்கத்துக்கு. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, முதல்ல மத்திய அரசு இந்த க்ரூட் ஆயில் விலை குறைஞ்ச போது நாம குறைச்சோம். பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு நிறைய குறைச்சோம். நான் சொல்றேன் அது குறைச்சோம். ஆனால் அது குறைந்த போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளுமே, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட, நுகர்வோருக்கு அந்த பயன் போய் சேரவில்லைன்னு சொன்னாங்களே தவிர யாருமே பொதுமக்களுக்கு அது போய் சேரவில்லைன்னு சொல்லல. கன்சூமர் வேற பொதுமக்கள் வேற. இன்னைக்கு பெரும்பாலான பொதுமக்கள் இன்னைக்கு நுகர்வோர். நான் முடிச்சிடறேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையில எப்போ பெட்ரோல் விலை டீசல் விலை குறைய ஆரம்பிச்சதோ அன்னைக்கு நாம வச்சிருக்கிற செல்போன்ல இருந்து, இந்த பேனால இருந்து, கிளாஸ்ல இருந்து அத்தனை விலையும் குறைஞ்சிருக்கணும். ஆனால் யாரும் குறைக்கவில்லை. கார்பரேட் கம்பெனிகள் அந்த விலை குறைப்பை தங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த அந்த இதை வந்து மிச்சம் பண்ணாங்க. அதனாலதான் இந்த பிஜேபி மத்திய அரசு தெளிவாக இதை நாங்க எக்ஸைஸா போட்டு அதன் மூலமாக இத்தனை கோடி கிராம சாலைகளுக்காக செலவிட்டு இருக்கிறோம்னு பாராளுமன்றத்தில் 2 வருஷம் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அது ஒரு பக்கம், அதை நம்ம விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் செய்திருக்க கார்பரேட்டுகளுக்கு இந்த பலன் போயிடக்கூடாதுன்றதுனால கார்பரேட்டுக்கு போயிடுச்சு, ஏற்கனவே குறைச்சது. அவங்க வந்து வெளியே 40,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. யாருக்கு தள்ளுபடின்றது தவறான விஷயம். நீங்க தள்ளுபடின்றதே தவறான விஷயம்.
அது வங்கிகளுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருந்து அவர்களுடைய வசதிக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த என்பிஏ அப்படின்னு டிக்ளேர் ஆகி சீஸ் பண்றது ப்ராப்பர்ட்டில ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க நீங்க தவறா சொல்றீங்க. தள்ளுபடின்றது அது அப்படியே பேட் டெப்ஸா தூக்கி போட்டுறல. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்காக விஷயங்கள் தான் அது. அதனால எந்த கம்பெனிக்கும் தள்ளுபடி ஆகல. இப்ப விஜய் மல்லையா உட்பட முந்தான விட கான்பிஸ்கேட் பண்ணிருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்திருக்கிறோம். நீங்க அதனால எந்த ஒரு பைசா கூட யாருக்கும் தள்ளுபடி செய்யப்படவில்லை. புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டுல அவங்க அந்த வங்கியினுடைய நடவடிக்கை தான். ஒரே ஒரு விஷயம் தான் இங்க தமிழக அரசாங்கம் இல்ல, இன்னைக்கு இந்த வேட்ட வரி இவங்க அந்த தமிழக அரசாங்கம் செய்திருப்பது என்பது மிகப்பெரிய தவறு. இவங்க இதை செஞ்சிருக்க கூடாது. உங்களுடைய முறை இல்ல நான் சொல்றேன். ஏன் இப்ப நான் விளக்கம் கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கட்டும். இங்க ஏன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா பதிவுத்துறை சென்ற வாரம் கோர்ட்ல கூட இது பத்தி விசாரணை வரும்போது இல்ல அவர் வந்து அதை சொன்னாரு. அது ஏன் நடக்கல, எங்களால அந்த துறை அதிகாரிகளிடம் விவாதிக்க முடியலன்னு கோர்ட்ல போய் சொல்றாங்க. அதே போல வணிக வரித்துறையில கிட்டத்தட்ட 35% மேல ஆளே கிடையாது. நீங்க ஒரு சீட்டு கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ் போய் பாருங்க, 20 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல 5 பேர் கூட இல்ல. இதெல்லாம் தான் ப்ராப்ளம். சோ நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால வருவாய் வரவில்லை. அதனால பெட்ரோல் டீசல்ல கை வச்சுட்டாங்க. டாஸ்மாக்ல டெய்லி அது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வச்சு விற்கிறாங்க பாத்தீங்களா. அதை ஏத்திருந்தா கூட அந்த லஞ்சத்தை தடுத்திருந்தா ஒரு 10,000 கோடி 15,000 கோடி வந்திருக்கும். இல்ல இப்போ ஜிஎஸ்டி வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறத வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு அண்ணா நாராயணன். ஜிஎஸ்டி பத்தியே பேசல. இல்ல அது பேரணி குற்ற மூலகரணமே அதுதானே, மதிப்பு கூட்டு வரி தானே. நீங்க என்ன ரெண்டு பக்கம் சொன்னாரு ஆளுக்கு வேலைக்கு இல்லன்னு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க 45% எங்களுக்கு ஸ்டாஃபே இல்ல, 7 வருஷமா ஸ்டாஃப் இல்லாம. இவங்க என்ன போற நியமிச்சிட்டீங்களா? நீங்க என்ன மாநில அரசு மட்டும் சொல்றீங்க, மத்திய அரசு என்ன சார் ஆரம்பிச்சிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிமிஷம் நான் சொல்ற கேட்டு பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அது வேற. நீங்க என்ன சொல்றீங்க? சேல் டாக்ஸ் ஆபீசர் இல்லன்னு சொன்னார் 35%. அது உண்மைதானே? இல்ல உயர்நீதிமன்றத்துல வழக்கு வரும்போது நீங்க இந்த விளைநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன சொல்லப்பட்டது? அந்த அதிகாரிகளோட கலந்து பேச முடியல. அதனால மத்திய அரசு எல்லா துறையிலுமே வேலைக்கு எல்லா அவர் மாதிரி பேசாதீங்க. இதுக்கு என்ன பதில்? இல்ல உங்க மத்திய அமைச்சர் மாதிரி சசிகலா மாதிரி பேசுறீங்க. மந்திரி மாதிரி பேசுறாங்க. தவறான விஷயம். நான் பேசுறேன் இல்ல, மிக கடுமையா கண்டிக்க வேண்டியதுங்க. இல்ல ஒருமையில பேசுறதுக்கு ஒரு அரங்கம் சரியாது. ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அதை வருத்தம் தெரிவிக்கணும். நீங்க தொடர்ந்து வந்து ஒருமையில பேசுறது, ஒரு விஷயம் பேசும்போது விஷயத்துக்கு வாங்க. நீங்க நீங்க தான் பொன்னார போட்டீங்க, திரு பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க கொண்டு வந்தீங்க. சப்ஜெக்ட்ல பேசுங்க சார், சப்ஜெக்ட்ல பேசுங்க சார். அடுத்து பேச போறோம் திராவிட அரசியல பேசும்போது நீங்க அதை பேசுங்க. அதை விட்டுட்டு இஷ்யூ பேச இல்ல. திரு நாராயணன் நான் குறிப்பிடுறேன், ரெண்டு பேருமே இல்ல இதுல வந்து இல்ல நான் பேசுவேன். இஷ்யூ போறது இல்ல, ஒரு விஷயம் தெளிவாக்க விரும்புறேன். இந்த அரங்கம் என்பது நம்ம பிரச்சனைகளை பேசுவதற்கு மாற்று கருத்துக்களை எவ்வளவு வேணா முன்வைங்க. ஆனா அது நாகரிகத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். மக்கள் என்ன வார்த்தை பயன்படுத்தினார், என்ன பயன்படுத்தினார், தவறான எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் இதை நான் ஏற்கல. இல்ல இல்ல இஷ்யூ பேச நேரம் ரொம்ப குறைவா. சேல் டாக்ஸ் பத்தி சொல்றாரு. இப்ப வந்து வாட் வந்தாச்சுன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்காது, சேல் டாக்ஸ் இருக்காது.
உங்களுக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே டிபார்ட்மெண்டா இந்த இது மாறப்போகுது. அப்ப சென்ட்ரல் எக்ஸைஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒண்ணா நடத்தி தமிழக அரசு தான் வந்து இந்த வரி வசூல் பண்ண அதிகாரிகள். இல்ல அதுல நிறைய தவறான தகவல்களை நம்ம இல்ல அதுல கன்வே பண்ண முடியாது திரு ஷியாம். இல்ல இது ஒரு புரிதல் வந்து அது வேறையா விஷயம் சார். இன்னைக்கு வந்து தமிழக அரசுடைய பிரச்சனை என்னன்னா வருவாய் வந்து ரொம்ப குன்றி போயிடுச்சு. ஒரு பக்கம் அந்த நிலங்கள் வந்து பதிவு செய்யறத வந்து உயர்நீதிமன்றம் தடை செஞ்சது, ஒரு பக்கம் அது நடந்தது. ரெண்டாவது பக்கம் மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இது டஸ்மாக் விநியோகம் வந்து குறைக்கணுங்கிறது. ஸோ அதுக்கு அவங்க செவி சாய்க்கிறாங்க, அரசு வந்து அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கிறாங்க. மூணாவது பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வேட்டே வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு வர ஒரு சூழல். ஏன்னா வந்து கடுமையான வறட்சி, நிறைய பொருளாதார பிரச்சனைகள் நம்ம மாநிலத்துல இன்னைக்கு அதிகமாவே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, நீங்க செலவை குறைக்கலாம், இல்ல நீங்க வந்து நம்ம பேச ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நம்ம அடுத்த சப்ஜெக்டும் பேச. இல்ல அதாவது மற்ற மாநிலங்களோட ஒப்படையில வந்து தமிழ்நாடு வந்து அம்மா இருக்கையில வந்து மற்ற மாநிலங்கள் அதிகமா இருந்தாலும் இங்க குறைச்சு தான் வச்சிருந்தாங்க. அந்த நடைமுறையை மாத்தி இப்ப மற்ற மாநில அளவுக்கு இங்க வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. அதேமா அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்னா, ஜிஎஸ்டிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம குறைச்சலா இருந்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்து வராது. அதுக்காக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு மத்திய அரசுங்கிலிருந்து பங்கு ஜாஸ்தியா வரலாம். ஆனால் நிதியமைச்சர் வந்து போன வாரத்தில் தான் போய் டெல்லியில் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு வந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி இப்போ கச்சா எண்ணெயோட விலை அடிப்படையில் நீங்கள் பெட்ரோலை நிர்ணயம் பண்ணீங்கன்னா நாங்கள் இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வந்து பேசிட்டு வந்திருக்கணும். அதே மாதிரி கச்சா எண்ணெய்க்கு என்ன சொல்கிறாங்க, $, ரூபாய் அதை சொல்கிறாங்க. எல்லா மத்திய அரசாங்கமே என்ன எடுத்துக்கிறாங்க, வெளிநாட்டு மூலதனம் வர்றதை நமக்கு கடன், அது நம்ம வருமானம் அல்ல. ஆனா இவங்க எல்லாருமே அதை வந்து ஒரு வருமானம் மாதிரி அதை நிறைய வருதுன்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நிறைய எப்ப இன்கம் வரும்னா நம்ம எக்ஸ்போர்ட் வெளியில போகணும், அதுதான் நம்ம பட்ஜெட்ல இன்கமா வந்து வரும். அதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து தவறிடுறாங்க. திரு அப்பாவை குறுக்கிட விரும்புனீங்க, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பார்வைங்க. அடுத்ததா நம்ம வந்து 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. உங்களுடைய சுருக்கமான பார்வை இந்த பெட்ரோல் விலை உயர்வை பொறுத்து. இல்ல இதுல நம்ம ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை நாங்களும் பேசணும், எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் தான் இருக்கு. 2014 பெட்ரோலுக்கு கலால் வரி எக்ஸைஸ் வந்து ₹9.20, இன்னைக்கு ₹21.48, கிட்டத்தட்ட 125% கூட்டியிருக்காங்க 3 வருஷத்துல. அதே போல அன்னைக்கு டீசல் விலை ₹3.46 கலால் டீசல்ல கலால் வாங்கினாங்க. இன்னைக்கு ₹17.33 வாங்குறாங்க, 400% கூட்டியிருக்காங்க. இது என்ன நோக்கத்துக்காக பண்றாங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்தியாவில் அரசு நிறுவனமும் இருக்கு, ஆயில் நிறுவனம், தனியார் ரிலையன்ஸ், எஸ்ஆர் போன்ற தனியார் நிறுவனங்களும் இருக்கின்றது. இன்னைக்கு சென்னையில் 1 லிட்டர் டீசல் விலை நீங்க வந்து ₹64 டீசல் விலை இன்னைக்கு சென்னையில் 1 லிட்டர் வாங்குறீங்க. இதே டீசலை நான் உங்களுக்கு ரிலையன்ஸ் கிட்ட வாங்குதேன், ₹48 என்னால வாங்க முடியும். 1 லிட்டர் டீசல் ₹48 சென்னை டெரிட்டரி சேல்ஸ்மேன் இல்ல எந்த அவுட்லெட்லயும் ரிலையன்ஸோட அவுட்லெட்டோ அல்லது பிரைவேட்டா வேற நீங்க சொல்ற எந்த ஆயில் கம்பெனியோட அவுட்லெட்லயும் அந்த விலைக்கு கிடைக்கிறது இல்லையே. அதுதான் சிஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு கமர்ஷியலா நீங்க கேட்டா உங்க இடத்திலே கொண்டு டோர் டெலிவரி பண்றதுக்கு டெரிட்டரி ரிலையன்ஸ் சேல்ஸ் மேனேஜர் இருக்கிறாரு. ₹48 நம்ம பேசிட்டு இருக்கிறது நுகர்வோர்களுக்கு கிடைக்கிற விஷயத்தை பத்தி, ரீட்டைல் செல்லிங்க பத்தி பேசுறோம். நீங்க தொழில் ரீதியாக தொழில் சார்ந்து இயங்குவர்களை பத்தி சொல்றீங்க. ரெண்டுத்தையும் ஒப்பிட முடியுமா? எதுக்கு சொல்றேன்னா இது வந்து தனியாரில் லாபம் அடைவதற்காக இதை பண்றாங்கிறதா அதனுடைய முக்கியமான விஷயம். அடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன வந்திருக்குன்னா, உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால ₹1500 கோடி லாஸ். உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால 85,000 கோடி ரூபாயில ₹50,000 நம்ம இன்னைக்கு கட்டணும். நிறுத்தினதுனால ₹600 லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமணி அமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன் 1000 கடையை நிறுத்திருக்காங்க. 50,000 கடை ராத்திரி 10 மணில இருந்து காலையில 12 மணி வரை தமிழ்நாடு முழுதும் 12,000 ஊராட்சியிலும் சேல்ஸ் நடக்கு. இது இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. இதனால சேல்ஸ் டாக்ஸ் அதே போல எங்க நடக்குது திரு அப்பா? இது வந்து மிகைப்படுத்தி ஒட்டுமொத்தமா அப்படியான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே போக முடியுமான்னு தெரியல.
நீங்க சொல்ற விஷயங்கள்ல எங்கெல்லாம் இப்ப 12,000 ஊராட்சியில் இப்படி நடக்குது, கிராம பஞ்சாயத்தில் நடக்குது அப்படிங்கறத மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. 10 மணிக்கு மேல இதெல்லாம் நடக்குதுன்றீங்க, எவ்வளவு காலையில வரைக்கும் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அதிகப்படியா சொல்லும்போது நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுடைய தன்மையே மாறிடாதா? இல்ல நீங்க இப்ப இல்ல நான் இப்போ திருநெல்வேலியில உங்க அரங்கத்துல இருக்கேன். 10 மணிக்கு முடிஞ்ச உடனே உங்க அரங்கத்துல இருந்து என் கூட வாங்க, அவ்வளவு கடையும் குறையாம 12 மணிக்குள்ள ஒரு 100 கடையை நானே வந்து காட்டி தரேன். நான் தைரியமா வரேன். நான் அதை காட்டுதேன். தமிழ்நாடு முழுவதும் ஏடிஎம்கே காரங்க ஒரு பஞ்சாயத்துக்கு 4 கடை வீதம் 12,000 ஊர்லயும் கிராம பஞ்சாயத்துலயும் 50,000 பேர் பண்றாங்க. நீங்க வாங்க, நான் இப்பவே கூட்டி உண்டு. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கலாம். ஆனா இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நடக்குது நீங்க சொல்ற மூலமா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு வலிவே குறைஞ்சிடும். நானு மிகைப்படுத்தலா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுடைய தன்மையை வந்து அதுக்கான அழுத்தம் குறைஞ்சிடும். நீங்க இப்ப நான் மறுக்கல, பல இடங்கள்ல நகர்ப்புறங்கள்ல நடந்துட்டு இருக்கு, நம்மளும் அதை செய்திகளாக பதிவு செய்யறோம். ஆனால் ஒட்டுமொத்த 12,000 கிராம பஞ்சாயத்துல இதுதான் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு எக்ஸாகரேஷனா தான் அதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் அறிந்த வகையிலே சொல்றேன், நீங்க சொல்ற விஷயங்கள் நடக்குது, ஆனால் அதை மிகைப்படுத்தாதீங்க. அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை குறைஞ்சிடும். ஐயோ நீங்க வாங்க, நீங்க வாங்க, ஒரு இடத்துல நீங்க ஒரு கடைக்கு 4 இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. நான் ஒரு செல்வராஜ் கேட்டுறேன். திரு அப்பா, நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. இல்ல நம்ம அடுத்த விஷயங்களை பேச வேண்டியது. திரு செல்வராஜ், உங்களுடைய பதில். சொல்ற மாதிரி எல்லாம் தவறு கிடையாது. மது கடைகள்ல யாராவது இருந்தா கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் உறுதியா இருக்கு. எந்த கடையும் அந்த டைமுக்கு மேல திறக்கிறது இல்ல. இவர் வந்து என்ன கடையை போய் குடிச்சு பார்த்தாரா இல்ல போய் பார்த்தா? இல்ல தனிப்பட்ட முறையில எல்லாம் இதுல போறாங்க. நீங்க திரும்ப என்ன பிரச்சனை உங்கள்ட்டனா இஷ்யூ பேச மாட்டீங்க, நேரடியா தனிநபர் தாக்குதல போறீங்க. திரு செல்வராஜ், இது உங்களுடைய அரசியல் அனுபவத்துக்கு இது சரியில்லைங்க. திரும்ப தனிநபர்களுடைய ஒரு பிராண்ட் கடை நீங்க கவுண்டர் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, நீங்க நடவடிக்கை சொல்றோம். அதை தவிர்த்து ஒவ்வொரு முறையும் தனிப்பட்ட தாக்குதல் நீங்க நடத்துனீங்கன்னா திரும்ப அவங்க தாக்குவாங்க. இது சரியில்ல. இந்த அரங்கத்துக்கு இது சரியா இருக்கா? நான் சொல்றது கேளுங்க. இல்ல திரு செல்வராஜ், இத கடுமையா நான் எதிர்க்கிறேன். நான் அனுமதிக்க முடியாது. நீங்க இஷ்யூஸ் பேசுங்க, உங்க எதிர்கருத்துக்களை வைங்க. அரசாங்கம் என்ன சொல்ல முடியும்? என்ன நீங்க திறக்கலன்னு சொல்றோம், திறக்கலன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க கொடுத்தீங்களா போனீங்களா திருப்பி அவர் உங்ககிட்ட கேட்பாரு. இதெல்லாம் ஒரு விவாதமா? ஒரு விவாதமா இது? நான் சொல்றேன் இல்லங்க, நான் அவருடைய கருத்துக்கு பதில் கருத்து சொன்னல. நான் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி ஹேண்டில் பண்ண முடியும். நேரடியா பதில் இல்லாத போது நீங்க தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுறீங்கன்னா புரிந்து கொள்ளப்படும். இல்ல திரு அப்பாவு, இல்ல நீங்க கோவை செல்வராஜ் வாங்க, நான் வாங்கி தரேன். இல்ல திரு அப்பாவு அதுக்குள்ள தொடர்ந்து போக வேண்டாம். திரு அப்பாவை தொடர்ந்து போக வேண்டாம். நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு நான் அதை கடுமையாக மறுத்து இருக்கிறேன், வன்மையா கண்டிச்சிருக்கிறேன். அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல இல்ல திரு அப்பாவை தொடர்ந்து போக வேண்டாம். அடுத்த விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ரொம்ப முக்கியமா நேரம் ரொம்ப கடந்திருந்தாலும் கூட இன்றைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை, முக்கியமான விஷயமாக பிரச்சனை சொல்ல முடியாது, மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் விஷயமாக பார்க்க வேண்டியதுங்கிறது 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்பது இன்றைய நாள் தான். திமுகவினுடைய அன்றைய தலைவர் திரு அண்ணா அவர்களுடைய தலைமையில அமைச்சரவை இன்றைக்கு பொறுப்பேற்றது. 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள்ல பெற்றது என்ன, இழந்தது அதிகமா பெற்றது அதிகமா என்கிற கேள்விகள் இருக்கின்ற. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் கூட குற்றச்சாட்டுகளையும் அல்லது சில ஒரு ப்ரொடெக்ஷன்ஸா சொல்றாங்கன்னு சொல்லலாம். திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் சொல்றது ஒரு கட்சி அழிந்து விட்டது, இன்னொரு கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதான கடுமையான குற்றச்சாட்டுகளை அல்லது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது குறித்தும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு